எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்கிறது எண்ணங்களே வாழ்க்கை. எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த வாழ்க்கை. நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், எண்ணம் போல உங்களோட வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இது பழைய காலத்துல இருந்தே நிறைய ஒரு நூற்றாண்டாவே நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரே டயலாக் தான், எண்ணம் போல் வாழ்க்கை. அது அவ்வளோ முக்கியமா? நம்ம எண்ணத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்கள்லாம் எதை பற்றி அதிகமாக நினைக்குதோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையிலேயே நடக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்மளோட எண்ணங்களோட பிரதிபலிப்பே தான் நம்ம அவங்க கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய அறிஞர்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே வராங்க, உங்களோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நிறைய திங்க் பண்ணுங்க, அப்போ தான் பாசிட்டிவ் விஷயம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் உண்மையோ இல்லை பொய்யோ அது நீங்கள் பார்க்குற பார்வையிலையோ எடுத்துக்க விதத்திலையோ இல்லைங்க, எப்படி அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு நீங்கள் அதை பற்றி தீவிரமாக அனலைஸ் பண்ணி பார்த்து விசாரித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்கள் ஆழ் மனதோட அதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது உண்மையா அது கரெக்டான விஷயம் தானா அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஆனால் எடுத்த உடனே அச்சோ இவங்களை பற்றி இவ்வளோ நல்ல உயர்வாக நம்ம நினச்சோம், கடைசியில் இவ்வளோ சில்லியாக நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம எண்ணத்தை நினச்ச உடனே மாற்றிக்க கூடாதுங்க. நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் நம்ம பார்க்குற விஷயமே நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஒரே விஷயத்தையே ஒரு 4 பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேரும் வித்தியாசமாக வேறு வேறு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அதே தாங்க நீங்கள் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல மறையான விஷயத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் தகவல் நம்ம கண், காது, மூக்கு, வாய், உடம்பு வழியாக நம்மளை ரீச் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ணுறது கிடையாது. நம்மளால் எவ்வளோ ஒரே டைமில் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 தகவல் மட்டும் தான் நம்மளால் கேதர் பண்ண முடியும். இப்படி நம்ம மனதுக்கு எது எது படுதோ அந்த மாதிரி படுற விஷயம்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மூளை அதை வடிகட்டி இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம், இது ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூட்ரலாக இருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அனுப்புது. ஆனால் இந்த மூளை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சாலும் இது எப்படி இது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுது அப்படின்னா உங்களோட எண்ணங்களால் தான் அது கேட்டகரைஸ் பண்ணுது. அதனால் வாழ்க்கையில் எண்ணங்கள் தாங்க ரொம்ப முக்கியம். எண்ண ஓட்டம் பொறுத்து தான் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, நல்ல முடிவு எடுக்கிறீங்களா கெட்ட முடிவு எடுக்கிறீங்களா அது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் அதிகமான விருப்பமோ ஈடுபாடோ இருக்கோ, எதில் அதிகமாக எப்பயுமே நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த விஷயமே உங்களுக்கு ரீச் ஆகும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப்பிங் சென்டர் போகிறீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவுக்கு அந்த ஷாப்பிங் சென்டரில் வேறு ஒரு பொருள் அட்ராக்டிவாக இருந்திருக்கலாம். அதுவே அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஷாப்பிங் சென்டராக இருந்தால் கூட அவங்களுக்கு வேற ஒரு பொருள் மேலே ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கும். இதே தாங்க குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆணுக்கு வேறு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆஃபீஸில் என்ன மாதிரி வேலை செய்கிறாங்களோ அவங்களோட நேச்சர் ஆஃப் த ஜாபை பொறுத்து ஒரு பொருளை பற்றி ஈர்ப்பு அவங்களோட எண்ணங்கள் போல் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி வளரவங்கள்ட்ட கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு தேவையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக தான் இருக்கும், ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. அதுதான் நம்ம மனசை சுற்றி வரும் செய்தி நமக்கு எது பிடிச்சமானது இருக்கோ அதை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி நம்மளை ரீச் ஆகுது. ஸோ அதனால் நம்ம மனதை கரெக்டாக முறைப்படி நம்ம செயல்படுத்தணும். அந்த முறைப்படி எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம எண்ண ஓட்டம் தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ண ஓட்டத்தை தெளிவு பண்ணுறதுக்கு சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீக்கணும். இதை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட எண்ண ஓட்டத்தை நீக்கணும். இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை சுற்றி ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும். அதுவே நீங்கள் நெகட்டிவ் கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி நடக்கிற அதே விஷயமே எதிர்மறையான செய்தியாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்க, உடம்பு ஸ்லிம்மாக வச்சுருக்க, ரொம்ப டயட்டில் இருக்கியா, அழகாக இருக்க அப்படின்னு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்கன்னா நமக்கு அந்த டைம் நல்ல எண்ணமாக இருந்ததுன்னா வா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம இன்னும் நம்மளோட மனது ரெக்க கட்டி பறக்கும். இதுவே நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியோடு இருந்திருந்தீங்கன்னா அவங்க சொல்லும்போதே பெருசாக சொல்ல வந்துட்டான், இவன் சொல்கிறது பாதி உண்மையாக இருக்காது, என்னத்துக்கு நம்மளை புகழானே தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசனை பண்ண வைக்கும். ஸோ ஒரே விஷயத்தையே உங்களோட திங்கிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த விஷயமே உங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரியும் விரும்பாத மாதிரியும் மாறிடுது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எண்ண ஓட்டத்தை எப்பயுமே நேர்மறை எண்ணமாகவே மாற்றிக்கணும். ஈவன் ஒரு ஆஃபீஸர் உங்களை திட்டுறாங்க அப்படின்னா கூட அது நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது, இவர் என்ன பெருசாக என்ன திட்டுறது அப்படின்னு எடுத்துக்காம அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும்.
எப்படி எடுத்துக்கலாம்? இவர் திட்டுறதால ஏதோ சம்திங் நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். எப்போ நமக்கு சாதகமாக நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி டைமில் நேர்மறையான எண்ண ஓட்டம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அப்படி வந்துச்சுன்னா நேர்மறை எண்ணங்களை வந்து நம்மளை ஈர்க்கும். எதிர்மறை எண்ணங்கள் இருந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கவங்க இருந்தால் கூட அவங்களோட பாசிட்டிவ் திங்கிங், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நம்மளோட சேர்ந்து வரும். ஸோ நம்மளோட சூழ்நிலையையும் எப்படி நம்ம கையாளுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் மாறி 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 வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நடக்கிற சூழ்நிலையை சுற்றி நமக்கிட்ட நடக்கிறத நம்ம கரெக்டாக ஃபில்டர் பண்ணணும். அதாவது நீக்குதல், தப்பான விஷயத்தெல்லாம் நீக்கிடணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, விலக்கணும். சில விஷயம் எல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்மளே அறியாமல் சுற்றி நமக்கு நெகட்டிவாக நடக்குதுன்னு வச்சுக்கலேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெயிட்டிங் ரூமில் இருக்கும், தெரியாமல் ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து உட்காந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணுறாரு, நமக்கு பிடிக்கல, ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சுச்சுவேஷனை விட்டு விலகி வந்துடணும், அதை விட்டு வெளியில் வந்துடணும். அப்படி சில இதுவை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வரும். அதே சேம் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸர் உங்களுக்கு லீவ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எரர் சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். இல்லை நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜரே நீ செய்கிற டாபிக் டோட்டலாக நல்லாவே இல்லை, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா, அவர் சொன்ன அந்த விஷயத்த எல்லாம் விட்டுட்டு எப்படி திட்டினாரோ, எப்படி வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாரோ அதை வந்து விட்டுட்டு, ஓகே இதனால் எனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அதை விளக்க வேண்டியது விளக்கிட்டு சுச்சுவேஷனை பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கணும். மூணாவது விஷயம், எப்படி நம்மளோட எண்ண ஓட்டத்தை பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்றதுல மூணாவது விஷயம் என்னென்னா பொதுமைப்படுத்துதல். அதாவது வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்ததும் எதிர்மறையான விஷயமே நடந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அதே இதோட நீங்கள் சரி பண்ணிவிட்டு ஸ்கூலில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியடே மேக்ஸ் டீச்சர் உங்களை திட்டுறாங்க, சரியா நீ ஹோம்ஒர்க் எழுதலை, இல்லை நீ போட்ட மேக்ஸ் தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி உங்களுக்கு கண்டினியூஸாக நெகட்டிவ் எனர்ஜியாகவே கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஐயோ இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரப்போகுது, எனக்கு நடக்கிறதெல்லாம் நெகட்டிவாக தான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் உங்களோட தாட்ஸை நெகட்டிவாக ஆக்கிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்துருச்சு நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னா அப்படியே தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் முதல்ல வருத்தப்படுறதை நிறுத்துங்க. ஏன்னா நம்ம மனம் வந்து எடுத்த உடனே டக்குன்னு அப்படி தான் நினைக்கும். ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடந்துருச்சா அடுத்தது பாசிட்டிவாக நடந்துருச்சுன்னா இனி எல்லாம் எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நடக்கும். ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நம்மளோட எண்ணத்தையே டக்குன்னு மாற்றிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதிர்மறையாக எடுத்துக்காம, ஓகே இந்த விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை மற்றவங்களுக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு தாங்க எல்லாமே நெகட்டிவாக நடக்குது, பாருங்கள் மேக்ஸ் கஷ்டப்பட்டு ட்ரைன் பண்ணேன், கடைசியில் 40 மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி நெகட்டிவ் எண்ணத்தோடையே இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போ நீங்கள் இது மாதிரி கஷ்டப்படுறீங்களோ அப்போ டக்குனு யோசிச்சு பார்க்கணும், எப்போதுமே தான் எனக்கு இந்த கஷ்டம் வருதா, எப்பயோ ஒரு தடவை வரத்துக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? இதே மாதிரி வருத்தம் தான் எல்லாருக்குமே வருது, எனக்கு மட்டும் வரல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருது. அப்போ எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க, நான் ஏன் அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே கொஷின் கேட்டு நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் அடுத்த முயற்சிக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் போகும்போது அந்த தோல்வின்ற அந்த தொடர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றும். இது உங்களுக்கு எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்கும். நல்ல இப்போ நீங்கள் ரொம்ப வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் திங்கிங்காக மாறும். ஸோ எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் எனக்கு இது நல்லதாக நடக்கும், என்னால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு உங்களையே நீங்கள் தன்னம்பிக்கையோட உங்கள் மனத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது உங்களோட முயற்சிக்கு உங்கள் மனம் அடுத்த நிமிஷம் தயாராக ஆரம்பிக்கும். அப்புறம் என்னங்க, நீங்கள் தொடர காரியம் எல்லாமே வெற்றி தான். நெகட்டிவாக நடந்தால் கூட அது உங்களோட வெற்றியோட அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாரோட மனமே பார்த்தீங்கன்னா பாராட்டுதல் தாங்க ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதே பாராட்டுகள் தான். இந்த பாராட்டுகளை வந்துட்டு நம்மையும் தட்டி கொடுக்கறதுலையும் ஒருத்தவங்க நம்மளை கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதையும் தான் நம்ம அதிகமாக வந்து விரும்புகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பாராட்ட தவிர நம்ம மற்றவங்க வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே சோர்ந்து போயிட்டு அவ்வளோதான் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ண ஓட்டத்தை நம்ம நேர்மறையாக வந்து வைக்காமல் எடுத்தோடனே எதிர்மறையாக மாற்றிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணாமல் எப்பயுமே பாராட்டினாலும் இது பாசிட்டிவாக எடுத்துக்கணும், பாராட்டாமல் நெகட்டிவாக சொன்னாலும் இது என்னோட அடுத்த பாராட்டுக்காக தான் அவங்க இப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதையும் நேர்மறையாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே நம்ம கண்ணுக்கு நல்ல விஷயமாக தான் தெரியும். எல்லாருமே நமக்காக தான் உழைக்கிறாங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் உழைக்கிறாங்க. இந்த உலகமே கடவுள் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, இந்த கடவுள் கொடுத்துருக்கிற கடற்கரை எனக்கு, இந்த கடவுள் கொடுத்துருக்க மரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் எனக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு உங்களோட நினைப்பை எண்ணத்தையை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சுமூகமாக சூப்பராக முடியும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க.
இருப்பீங்க, மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, என்கரேஜ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ரொம்ப திங்கிங்கில் பாசிட்டிவாக இருப்பீங்க, எல்லா விஷயத்துலையுமே ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அது இல்லாமல் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் ஒரு சாம்பிளாக இருப்பீங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு நல்ல விஷயமே வந்தடையும். ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை. பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம். நம்மளோட வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமான நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட திரும்ப நம்ம திரும்பணும். அது வரைக்கும் எல்லோருக்கும்